ஹலோ எவ்ரிவன். அன்னைக்கு 2025 ஜான்வரி 19 காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு பெண்மணி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு அவர் கணவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. எப்போதும் கோயிலுக்கு போகிறவங்க 3-3:30 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் 4 மணி ஆகியும் எந்த அழைப்பும் தன் மனைவிடம் இருந்து கணவருக்கு வரவே இல்லை. இதை உணர்ந்த கணவர் உறவினர்கிட்டையும் அக்கம் பக்கத்தினர்கிட்டையும் கால் பண்ணி கேட்குறாங்க. அதில் எந்த திருப்தியும் இல்லாத கணவர் தன்னோட மனைவியை தேடி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு. அவரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், சார், நான் நியூ காலனியிலேருந்து வர்றேன். என் பெயர் வெங்கடேஸ்வரன். நான் ஒரு ஆர்மி ரிட்டையர்டு. என் மனைவி பெயர் கலாவதி. வயது 54 ஆகுது. அவங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனவங்க திரும்பி வரவே இல்லை. கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே போலீஸ் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரிலேட்டிவ் கிட்டையும் கேட்டு பார்த்தீங்களான்னு வெங்கடேஸ்வரன்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த வெங்கடேஸ்வரனும், ஆமாம் சார், நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். கடைசியாக தான் என் மனைவியை காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் சார்னு சொல்கிறாரு அவரோட கணவர் வெங்கடேஸ்வரன். ஓகே, இதெல்லாம் கேட்ட போலீஸும், உங்கள் மனைவிக்கு 54 வயது ஆகுது, நீங்கள் எதுவும் சண்டை எதுவும் போட்டிங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க வெங்கடேஸ்வரனை. வெங்கடேஸ்வரனும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லுறாரு. ஓகே, போலீஸும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. போலீஸும் வெங்கடேஸ்வரன்ட்ட சொல்கிறாங்க, சார், உங்கள் மனைவியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு காலையில் வர பொறுத்துக்கோங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வரலன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு போலீஸ் வெங்கடேஸ்வரனை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. வெங்கடேஸ்வரனும் குழப்பத்தோட வீட்டுக்கு வாராரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் ஒரு ஆள் காணாமல் போனால் நம்ம எப்படி இருப்போம்னு நல்லாவே தெரியும். அதே போல தான் வெங்கடேஸ்வரனும் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் தன் மனைவியை பற்றியே யோசிச்சுட்டு ஒரு பயத்துடனே இருக்காரு. அன்னைக்கு அடுத்த நாளான ஜனவரி 20 காலையில் வேலையாக போலீஸுக்கு கால் பண்ணுறாரு வெங்கடேஸ்வரன். அடுத்த 10 நிமிஷத்தில் இன்ஸ்பெக்டர் டீமும் அவங்க வீட்டுக்கு வராங்க. போலீஸும் வீட்டுக்கு வந்த அப்புறம் உண்மையாகவே வெங்கடேஸ்வரன் மனைவியை காணவில்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தன்னோட விசாரணையும் தொடங்குறாங்க போலீஸ். ஃபஸ்ட்டு விசாரணையை வெங்கடேஸ்வரன் கிட்ட இருந்தே தொடங்குறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் வெங்கடேஸ்வரனும் அவருடைய மனைவியான கலாவதி மட்டும்தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ வெங்கடேஸ்வரனை விசாரிச்சதுக்கு அப்புறம் வெங்கடேஸ்வரன் ஒரு இன்னசென்ட்னு போலீஸுக்கு தெரிய வருது. கலாவதியும் எப்போதும் போகிற கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, இப்போ போலீஸ் அடுத்த ஸ்டெப்பாக அந்த தெருவில் உள்ள சிசிடிவி கேமராவை ஒன்றொன்னா செக் பண்ணுறாங்க போலீஸ். எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு கேமராவை செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, அவங்க வழக்கத்துக்கு மாறாக கோயிலையும் தாண்டி போயிட்டு இருக்காங்கன்னு. என்னடா இது, கலாவதி கோயிலையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மறைவாக காலேஜ் காம்பவுண்ட் பக்கத்தில் போய் ஸ்கூட்டியை மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆகி கலாவதியை சிசிடிவி கேமராவில் ஃபாலோ பண்ணுறாங்க. கலாவதியும் கொஞ்ச நேரம் நடந்து போய் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து கலாவதி வெளியே வரவே இல்லை. போலீஸையும் அந்த ஏரியாவுக்கு போய் இந்த வீடு யாருக்கு வீடு என்று விசாரிக்க தொடங்குறாங்க. உடனே அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரித்த போது இந்த வீட்டு ஓனர் வேற இடத்துல இருக்கிறாங்க. இந்த வீடை வாடகைக்கு விடுறதுக்கு மட்டும்தான் இங்கே அவர் வருவார். அப்போ இந்த வீட்டில் யார் இருக்கா, ஒரு பையன் வாடகைக்கு இருக்கான்னு போலீஸுக்கு தெரிய வருது. அந்த பையன் இப்போ எங்கன்னு போலீஸ் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சார், அவன் இங்கே எப்போவாது தான் சார் இருப்பான். அவனை பற்றி விசாரித்தாலும் அவனை எல்லாருமே கேடு கெட்டவன் தான் சொல்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு அங்கேயே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, அது இருக்கட்டியா,
கலாவதியா இந்த வீட்டுக்கு வந்தாங்க? அத போலீஸ் கண்டுபிடிக்கணும். சரி, வெங்கடேஸ்வரனும் போலீஸும் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டோட கதவை தட்டுறாங்க. யாருமே உள்ள இல்ல. ரொம்ப நேரமா தட்டியும் கதவு திறக்காமலேயே இருந்துச்சு. இத பார்த்த போலீஸு கதவை உடனடியாக உடைக்க ஆரம்பிச்சாங்க. கதவை உடைச்ச போலீஸ் வீட்டுக்குள்ள போய் எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. அதுல பெட் பக்கத்துல குடிச்சிட்டு வச்ச சரக்கு பாட்டில் எல்லாமே அதிகமாவே இருந்துச்சு. அப்படியே போலீஸ் பாத்ரூம்ல போய் பார்க்கும்போது தான் அங்க ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. ஏன்னா அங்க கலாவதி அரைகுறை உடையோட இறந்த நிலையில இருந்தாங்க. இத பார்த்த வெங்கடேஸ்வரன் அந்த இடத்திலே கத்தி கதறி அழுறாரு. இத பார்த்து அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. கலாவதி ஏன் இங்க வந்தாங்க? அதுவும் இறந்த நிலையில இருக்காங்க. இதுக்கு எல்லாம் விடை தெரியணும்னா ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா போலீஸ் அவன் டீட்டெயிலை செக் பண்ணும்போது தான் தெரியுது, அவன் பேர் சரத்குமார்னி, வயது 31. அவன் ஒரு மோட்டார் மெக்கானிக்னு தெரிய வருது. இவனுக்கு அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ணும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இவன் என் பிள்ளையே கிடையாதுன்னு அவனை கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஆமாங்க. இவனை பத்தி சொல்லணும்னா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. வேலைக்கு போக மாட்டான். வீட்டிலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இதனாலே இவங்க அப்பா அம்மா இவனை வீட்டோட விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே தள்ளினா இனி எல்லாமே இவன் தானே பார்க்கணும். வெளியே வந்து ஃபர்ஸ்டாட்டு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து அவனே தனியாக வாழ ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல தான் கலாவதி இவனுக்கு பழக்கம் ஆயிருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க பார்க்க தொடங்கினாலும் போக போக தப்பான தொடர்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரும் இல்லாத சமயத்துல இருவரும் உடலுறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலாவதியும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த சரத்குமாரோட உடலுறவு வச்சு 2 வருஷம் ரகசியமா உல்லாசமாக இருந்திருக்காங்க. இது இப்படியே போயிட்டு இருக்க சரத்குமாருக்கு அதிகமான கடன் பிரச்சனை இருந்திருக்கு. கடன் கொடுத்தவங்க எல்லாம் கடனை திருப்பி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தான் கலாவதியும் சரத்குமாரும் உடல் உறவுல இருக்கும்போது சரத்குமார் கலாவதி கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு கலாவதி, என்கிட்ட பணம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எனக்கு ஹஸ்பண்ட் தான் அக்கௌண்ட்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு கலாவதி மறுத்துறாங்க. ஆனால் எப்போதுமே கலாவதி உடம்புல 200 கிராம் தங்கம் இருக்கும். இதை பார்த்த சரத்குமார் தங்கம் தானி கேட்டிருக்கான். ஆனால் கலாவதி முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருவரும் உடல் உறவுல இருக்கும்போதே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல கோபத்தோட உச்சியில இருந்த சரத்குமார் உடல் உறவின் போதே கலாவதிக்கு துப்பட்டாவை எடுத்து சம்பவ இடத்திலே அவளுக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான். கலாவதியை கொன்னுட்டு எந்த விதமும் பயமும் இல்லாம ஃபுல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு கலாவதிக்கு டெட் பாடி இருந்த அதே வீட்டில் படுத்திருக்கான். அடுத்த நாள் காலையில போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா கலாவதிக்கு உடம்புல இருந்த தங்க நகையெல்லாம் கலத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு அடகு கடையில போய் அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு போய் கடன் அடைக்க வேண்டியவர்களுக்கெல்லாம் போய் பணத்தை கொடுத்துருக்கான். அப்பாடா, இப்பந்தான் கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு நிம்மதியா இருந்திருக்கான். அதுக்கு அப்புறமா தான் கலாவதியோட டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு ஒரு டீ கடையில இருந்து நிம்மதியா டீயை குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணலான்னு கற்பனை பண்ணி பார்க்கும்போதே போலீஸ் வந்து அவனை அப்படியே கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரணை பண்ணும்போது தான் அவன் போலீஸ்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கான். இதாங்க வெங்கடேஸ்வரன் குடும்பத்துக்கு நடந்த மிகப்பெரிய கொடுமை. பார்த்தீங்களா? ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கலைன்னா அவங்களோட முடிவு இதுதான். இதை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும்னாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.